பேச. இந்த ஏரியால வந்து எந்த பார்வையில பார்க்கணும் அப்படின்னா, how long have been in the insurance industry அப்படின்னு போகும்போது இது ரெண்டு விஷயம் இருக்கு. நீங்க ரெண்டு விஷயம் பார்க்கணும். பாயிண்ட் நம்பர் 1, நான் ஒரு 10 வருஷத்துக்கு மேல அந்த தொழில் இருந்திருக்கேன். நான் ரெண்டு விஷயம் நடந்திருக்கும். பாயிண்ட் நம்பர் 1, 10 வருஷம்ன்றது ஒருத்தரோட கெரியரோட ஆல்மோஸ்ட் 1/3. 30 வருஷம் ஒருத்தர் அதிகமா தொழில் செய்ய முடியும். அதுல 10 வருஷம் கிராஸ் பண்ணிட்டாரு. 10 வருஷம் கிராஸ் பண்ணிட்டாருன்னா அந்த தொழிலோட எக்ஸ்பர்ட்டா இருக்க டிபார்ட்மெண்ட். ஃபர்ஸ்ட் நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் இதை எந்த பார்வையில் நீங்க பார்க்கணும். 10 இயர்ஸ் முடிஞ்சிருக்கு. உங்க தொழிலோட வந்து 1/3, உங்க லைஃபோட ஏர்னிங் பீரியட 1/3 கிராஸ் பண்ணிட்டீங்க. 10 வருஷமா அந்த தொழில் இருக்கீங்கன்னா அந்த தொழிலோட எக்ஸ்பர்ட்டா நீங்க இருக்கணும். யூ ஆர் த ஜட்ஜ்மெண்ட் ஃபேக்டர். நீங்க சொன்னது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உங்களை மாதிரி தொழில் செய்ய தெரிஞ்சதோ, உங்களை மாதிரி பேச தெரிஞ்சதோ, உங்களை மாதிரி செக்ஷன் எடுத்து சொல்றதோ, உங்களை மாதிரி அட்வைஸ் பண்றதுக்கும் அந்த ஏரியாவில் ஆள் இருக்கக்கூடாது. அதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ 10 இயர்ஸ் கிராஸ் பண்ணா ஹவு லாங் அப்படின்னு கேட்டதுக்கு காரணமே எத்தனை வருஷம் கிராஸ் பண்ணிருக்கீங்க, என்ன குவாலிட்டி இருக்காங்க. இல்லைன்னா என்ன செய்யணும்னா, இதுக்கு மேல நான் வந்து ஒவ்வொரு மாசத்தையும் கிராஸ் பண்ணும்போது அந்த எக்ஸ்பர்டைஸோட ஃபீலோட நான் வளரணும்ன்ற தாட் நீங்க கொண்டு வரணும். ஏன்னா அதுக்கும் இந்த ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ்க்கு சம்மந்தம். இந்த ஸ்டேஜுக்கு போகணும்னா மார்க்கெட் உங்களை எக்ஸ்பர்ட்டா அக்செப்ட் பண்ணிக்கணும். நீங்க என்ன கேட்பீங்க? நீங்க பிரீமியம், நான் அடுத்து பேச போறேன். மந்த்லி 1 lakh rupees நீங்க பண்ணுங்க, இயர்லி 12 lakh rupees பண்ணுங்க, உங்க வாழ்க்கையை இப்படி மாத்தலாம் அப்படின்னு சொல்லி நீங்க அட்வைஸ் கொடுக்கணும். இப்போ 12 லட்சம் ரூபாய் வந்து ஒரு 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் ஒருத்தர் கட்டுறது தயாரா உங்க வாழ்க்கையை நம்பி அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு குவாலிட்டி இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் லேமனா நம்ம சொன்னா, யூ டேக் a டாக்டர். உங்க ஊர்ல இருக்கிற ஃபேமஸான ஒரு கார்டியாலஜிஸ்ட் சொன்னா நீங்க எதுதான் வேணும், ரெடியா கிடையாது. பிகாஸ் he is the authority. உங்க ஊர்ல இருக்கிற ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்ட் இஸ் நம்பர் தி பெஸ்ட் சார்ட்டர்ட் அக்கவுண்ட் ஒரு விஷயம் சொல்றாருன்னா அதை ஏத்துக்கிட்டே ஆகணும். பிகாஸ் he is the authority. உங்க ஊர்ல இருக்கிற ஒரு எல்ஐசி அட்வைசர் ஒரு விஷயம் சொல்றாருன்னா எல்லாரும் சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட நம்பர் சொல்றாருன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். பிகாஸ் he is the authority. இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? சோ இந்த இடத்துல நீங்க வரும்போது இதுக்கு மேல நான் வந்து பயணத்தை நான் கொண்டு போக how much I am earning அப்படிங்கறத விட மிகப்பெரிய உண்மையான சொத்து என்ன, how I am converting myself as an expertise அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுதான் எதிர்கால மார்க்கெட். லாஸ்ட் வந்து ப்ரீவியஸா வந்து கடந்த 50 வருஷமா இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி ரிலேஷன்ஷிப் மார்க்கெட் போயிடுச்சு. இதுக்கப்புறம் ரிலேஷன் தேவை கிடையாது. டைட்டில் இருந்தா போதும், அதுக்கு முன்னாடி குட்வில் இருந்தா போதும். அந்த டைட்டில் என்ன சொல்லுது? எங்க ஊர்ல புதுக்கோட்டையில மிஸ்டர் சரவணன் தி பெஸ்ட், மதுரை எடுத்தா தமிழ் தி பெஸ்ட். இந்த மெசேஜ் வந்து ஊருக்குள்ள போகணும். இது பல சிஓடிய பல டிஓடி உருவாக்கக்கூடிய அஸ்திவாரம் அதுக்கு தான் இருக்கு. அப்போ உங்க முக்கியத்துவத்தை எங்க கொடுக்கணும் அப்படின்னா, இதுக்கப்புறம் நான் பயணம் செய்யக்கூடிய ஒவ்வொரு மாசமும் கடந்து போகும்போது மந்த் எண்ட் வருதா, ஃபர்ஸ்ட் நீங்க திங்க் பண்றது வாட் இஸ் தி இன்கம், வாட் இஸ் தி எக்ஸ்பென்ஸ், அதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங்க் பண்றது இந்த ஒரு மாசத்துல how I am converting myself, how I am converted myself in income. That's very important. இந்த பாயிண்ட் இருக்கும்போது தான் என்ன ஆகுனா, ஓவர் தி பீரியட் ஆஃப் 1 இயர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற லெவல்ல இருந்து நீங்க ஒரு 10 மடங்கு நீங்க மேல போயிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அந்த தாட் ப்ராசஸும் அந்த ஃபீலும் அந்த ஜட்ஜ்மென்ட் ஃபேக்டர் உங்களுக்குள்ள வரும். அதுக்காக நான் கேட்கிறேன். லாஸ்ட் 3 இயர்ஸ் எது கேட்கறோம்னா, இதுல உங்களுடைய 5% ரெனிவல் கமிஷன் இருக்கு இல்லையா, இது இயர்லி 3 lakh rupees every year ஆட் ஆயிட்டு இருக்கும். That means you are part of that trend. நான் வந்து உங்களை வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையான சொல்ல மாட்டேன். 5% இன்கம் 10%. இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங்ல ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் இன்கம் இஸ் நாட் யுவர் இன்கம். 4th இயர்ல இருந்து without any effort, just maintaining some record, maintaining some official activities, you are getting some passive income இருக்குதா? That is the real income of insurance market. 3 வருஷத்துல உங்களுக்கு as on date renewal commission வந்து 10 lakhs கூடி இருக்குன்னா you are part of the trend. அப்படி இல்லைனாவே இந்த இடத்துக்கு போறது ட்ரெண்ட்ல என்ன அர்த்தம்? இதுதான் இந்தியாவோட இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியோட இன்னைக்கு வந்து ஒரு பேசிக்கான விஷயம். வருஷத்துக்கு வந்து 3 லட்சம் ரெனிவல் கமிஷன் கொடுத்தா குட். You are extraordinary good சொல்ல முடியாது. You are not very average சொல்ல முடியாது. You are doing good. So இந்த ஒரு question about your family அப்படின்றது இன்னைக்கு மார்னிங்கோட மெசேஜ் கேட்டீங்கன்னா நீங்க இன்னைக்கு மார்னிங் மார்ச் மாசத்தை பத்தி நான் எவ்ரிடே எனக்கு டீமுக்கு அனுப்புறது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் உங்களுக்கு ஒரு கோல் இருக்குன்னா ஃபேமிலியோட வேல்யூ, ஃபேமிலியோட ஃபீல் இல்லாம நீங்க கோல் வச்சிருந்தீங்கன்னா அந்த கோல் உயிர் இல்லாத கோல். There is a question here, why this year goal, next year goal, why கேள்விப்பட்டது. இந்த why அப்படின்றது 90% உங்க ஃபேமிலி ஒட்டி விஷயமும் 10% வந்து உங்க ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் பத்தி நீங்க பேசணும். பின் பாயிண்டா பேசணும். சார் ஐ வாண்ட்
I want to complete this year's COT so that my income is 30 lakhs. எனக்கு குறைஞ்சபட்சம் 6 லட்சம் எக்ஸ்பென்ஸ் ஆகும். எனக்கு 20 lakhs net profit வரும். இந்த 20 lakhs this is my budget. ஒரு 7 விஷயம் நீ சொல்லணும் கரெக்டா, அக்யூரேட்டா சொல்லு. Because insurance marketing பொறுத்தவரைக்கும் sellers marketல we have everything. எல்லாமே everything இருக்கிற இடத்துல கோலோட லாஸ்ட் கோலோட ப்ராஃபிட் ஏன்ற விஷயம் உங்களுக்கு ஸ்ட்ரிக்ட்டா தெரியலனா அது மேலே வந்து ஒரு விஷயமா ரைட். சோ இங்க ஃபேமிலி வரும்போது ஃபேமிலி வந்து ஏஜ் ஃபேக்டர் அவங்க என்ன படிச்சிருக்காங்க அதெல்லாம் நமக்கு கிடையாது. இங்க ஃபேமிலி ஃபீல் கிரியேட் ஆகும். என்னன்னா என் ஃபேமிலி இப்படி இருக்கு, என் ஃபேமிலி இந்த லெவலுக்கு கொண்டு போகணும், இதை செய்யணும், பசங்க இந்த காலேஜ் கொண்டு போகலான்னு இருக்கேன், இந்த படிக்கலான்னு இருக்கேன், என்னோட அசட் பேஸ் இவ்வளோ இருக்கணும், என் பேங்க் பேலன்ஸ் இவ்வளோ இருக்கணும். ஒரு 10 years கழிச்சு என் சொசைட்டி என் ஃபேமிலி இப்படிதான் பார்க்கணும். பிகாஸ் COT அப்படின்ற டைட்டில் பண்ணி கை தட்டி மாலை போட்டு நம்ம வந்திருக்கோம், அதெல்லாம் அவசியம் கிடையாது. அது செகண்டரி. இந்த பிரைமரி ஃபேக்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த COT டைட்டில் ஏன் வாழ்க்கையை என் குடும்ப வாழ்க்கையை எப்படி மாத்தும்ன்றது விஷயம். This is very important. காரணம் என்னன்னா இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் போது what much you are earning is not important, how much you are preserving. எடுத்து வச்சு பாதுகாத்துக்கிறீங்க அந்த குவாலிட்டி நமக்கு. So every year conversion is very important. அது கேஷ் கன்வர்ஷனா இருக்கலாம், அது அசெட் கன்வர்ஷனா இருக்கலாம், ரைட்டா? பிசினஸ் கன்வர்ஷனா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் 5 years நீங்க பாருங்க. You are new agent, தொழிலுக்கு வந்து 5 வருஷம் ஆச்சு, you develop your business first 5 years நீங்க சொல்லுங்க. 6th yearல இருந்து ஃபேமிலி ஆங்கிள்ல அசெட் பேஸ்ல கேஷ் பேஸ்ல என்ன கன்வெர்ட் ஆனா முக்கிய காரணம் இந்த ஒரு ஃபீல் இல்லனா there are so many agents 20-30 வருஷம் ஆயிருக்கும், இது ஒண்ணும் பெருசா இருக்காது. இந்த கோனட் என்ன ஆகும்னா உங்களை டோட்டலா ஒரு பெர்ஃபெக்ட் மேனா மாத்தும், ஒரு டிசிப்ளின் மேனா மாத்தும், ஃபைனான்சியல் டிசிப்ளின் உங்களுக்கு கொண்டு வரும். நீங்க சம்பாதிப்பீங்க, செலவு பண்ணீங்க, எடுக்க வைக்கவும் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து நாங்கள் எதிர்பார்க்கறது என்னன்னா உங்க குடும்பத்துக்காக உங்க வாழ்க்கைக்காக எவ்ரி இயர் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம்ல சில ஃபீலிங் இருக்கு. ஏன்னா இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் பொறுத்தவரை எப்பவுமே கையில பணம் போடணும். இந்த எடுத்து வச்சு சில விஷயம் உருவாக்குற எண்ணம் இல்லைன்னா என்ன ஆகும், நீங்க சம்பாதிக்கிற பணத்தை என்னைக்கோ செலவு பண்ணதுக்காக என்னைக்கோ கடன் வாங்குறதுக்காக வட்டி கட்டி வாழ்க்கை செலவு பண்ண மாட்டோம். This is very important, right? I'm doing this part. This year goal, almost everyone wants COT. ஏன் COT? கோல் COT வந்து ஒரு பேஷனுக்காக நீங்க தேர்ந்தெடுத்தீங்களா, லைஃப்காக தேர்ந்தெடுத்தீங்களா? பேஷனா நீங்க கோல் வச்சீங்கன்னா அது வந்து மைண்ட்ல உட்கார, ஹார்ட்ல உட்கார. வாழ்க்கைக்காக அப்படின்ற விஷயத்துல தெளிவா சொல்ல தெரியணும். That's very important. எங்க டீம் மீட்டிங்ல பசங்களுக்கு தெரியும் 4 மீட்டிங் வந்து ஈச் 2 hours பேசணும். அப்போ தெளிவா வரல. எதுக்காக MDRT, எதுக்காக COT இந்த காரணத்தை 4 மீட்டிங் 10 hours முடிஞ்சு கூட முடிவெடுக்க முடியல. That is our weakness. நான் அவங்ககிட்ட கிளீனா சொல்லியிருக்கேன். This year I want 50 MDRT. My net profit will be minimum 50 lakh rupees. I have 11 agenda for this. Very clear. 11 agenda இருக்கு. உங்க நேம் பிரதர் ராஜேஷ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 50 இந்த வருஷம் நான் வந்து 30 MDRT பண்ணல. What is my loss? 11 அஜெண்டால மேஜர் அஜெண்டா வெளிய போகுது. 11 அஜெண்டால மேஜர் அஜெண்டா வெளிய போகுது. நான் டைட்டிலுக்காக பண்ணேன், வாழ்க்கைக்காக பண்றேன். அப்ப வாழ்க்கையில எதுக்காகன்ற அந்த தெல்ல தெளிவான விஷயம் இல்ல அப்படினாலே அந்த கோல் வந்து சும்மா ஒரு பேஷனா இருக்கும். PA இல்ல, FA. பேஷன், not passion. Okay? So இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். Next 5 yearன்றது ட்ரீம் ஃபேக்டர். பிகாஸ் இந்த next 5 years இந்தியாவோட ட்ரெண்ட் எங்க மாற போகுது, என்ன ஆக போகுது, இந்த தொழில் எப்படி பரிமாண வளர்ச்சி அடைய போகுது, இதுல உங்க பங்கா நீங்க என்ன செய்ய போறீங்கன்றது இங்க தெளிவா முடிக்கிறோம். Next 5 years குள்ள I must be a corporate club member and regular TOT candidate. You know what it means? It's not mentioning goal. It is converting your personality. சார் இன்னைக்கு நான் ஒரு MDRT பர்சனாலிட்டி சார். 5 வருஷத்துக்குள்ள என் அறிவியல் ஆற்றலை நான் பெருக்கிட்டு நான் என்ன ஒரு கார்ப்பரேட் கிளப்பா ஒரு TOT பண்ணக்கூடிய பர்சனாலிட்டியா நான் கன்வெர்ட் பண்ணிக்கணும் சார். இது வந்து சார் லைஃப்ல எல்லாமே வந்துருது. சோ 5 இயர்ஸ் அப்படின்றது உங்களை வந்து ஒரு ஹோலிஸ்டிக் வியூல நீங்க பார்க்குற விஷயம். எப்படி நீங்க இருக்கணும் அப்படின்ற தொழில் ரீதியா, ரைட்? Strength and weakness very important because strengthன்றது இமிடியேட்டா நீங்க ஃபைனான்ஸ் செய்யறது இப்போ நீங்க எடுக்கிற விஷயம். வீக்னஸ்ன்றது இது குறைக்கலன்னா ஸ்ட்ரென்த் கெயின் பண்ணுறது. Everyone including myself we are weakness. Human being weakness இல்லாம இருக்க முடியாது. The problem என்ன தெரியுங்களா? இது என் ஸ்ட்ரென்த் தெரியணும், இந்த வீக்னஸ் தெரியணும். Strength immediate journey. அதான் உங்களுக்கு உடனே சக்சஸ் கொடுக்கும். வீக்னஸ் இது நீங்க கூடயே கொண்டு போய் இந்த ஸ்ட்ரென்த் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணாலும் இது அவுட்.
இதுதான் நான் எக்ஸாம்பிள் சொல்லுவேன். மிகப்பெரிய ஒரு பாத்திரத்துல பாலை குட்டி ஒரே துணி விஷம் போட்டா எல்லாம் என்ன படுதுல, அந்த மாதிரி எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங் வீக்னஸ் இருந்தா எல்லாம் கிடைச்சு. What do you like to know? இன்னைக்கு இந்த நேரம் வந்து ஒரு 2 hours 1.5 hours நம்ம இருக்கு இல்லையா, இந்த நேரத்துக்கு கொண்டு போறக்கூடிய விஷயம் பிகாஸ் லாங் டைம்ல 100 விஷயம் 1000 விஷயம் ஆசைப்படலாம். இந்த தருணத்துல 1.5 ஹவர்ஸ்ல எனக்கு என்ன வேணும் இல்லையா, இன்னைக்கு ஒரு நாள் நான் என்ன செய்யணும், இன்னைக்கு ஒரு ப்ராஸ்பெக்ட் முன்னாடி இருக்கேன், அதை எப்படி நான் யூஸ் பண்ணணும், அந்த மொமெண்ட்டை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பழக்கத்துக்கு நீங்க வரதுக்காக இந்த கேள்வி கேட்கப்படுது. People will sit here, they'll think about tomorrow. People stand in front of the prospect. அந்த ஒரு 5-10 நிமிஷம் வாழ்க்கையில பொக்கிஷமான விஷயம், முழுமையான எஃபர்ட்டும் ஸ்கில் அங்க கொடுக்கணும். பட் வேகா இருப்பாங்க, ஆக்டிவா இருக்க மாட்டாங்க, வேற ஏதோ பிரச்சனை நினைச்சு உட்கார்ந்து இருப்பாங்க. நோ, இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் பொறுத்தவரை இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தருணத்தை நீங்க யூஸ் பண்ண கத்துக்கணும். அடுத்த வாரம் அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், அடுத்த மாசம் அடுத்த வருஷம் அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த தருணம் இதெல்லாம் ஓகே, இந்த நிமிஷம் என்ன பண்ண முடியும், அங்க அட்டென்டிவா குவாலிட்டியா அவங்களால இருக்க முடியுதா? இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? இட் இஸ் நாட் ஆஸ்க் உங்ககிட்ட கேள்வி கேட்டதுக்காக இதுல இருக்கிற விஷயத்தை வந்து நீங்க சொல்ல முடியாது. இந்த கண்ணோட்டத்தோட இந்த விஷயம் நம்ம சப்ஜெக்ட் போலாமா இருக்கும்.